السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وقال نبينا صلى الله عليه وسلم: من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய இறை நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் இந்த உலகத்தில் இறைவனுக்கு மிக பிடித்த இடமாகிய இறைவனுடைய இறை இல்லத்தில், இறை ஆலயத்தில் எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்மளை ஒன்று கூட்டியமைக்காக அந்த வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த இடம் எவ்வளவு மகத்துவம் மிக்க இடம் என்றால், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய அமரர்கள் இறங்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உன்னதமிக்க இடம். அல்லாஹ்வுடைய அருள் இந்த இடத்திலே இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரிசுக்குகள் இங்கு இறங்குகிறது. இங்கிருந்துதான் விடியிலே இருக்கக்கூடிய நம்முடைய இல்லங்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உன்னதமிக்க சிறப்பிற்குரிய இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்றான். எதற்காக? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உன்னதமிக்க மகத்துவமிக்க அந்த வேலையினுடைய காரணமாக, அந்த வேலையின் பலனாக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த வேலையிலே நமக்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். இந்த வேலையை செய்வது நாம் மக்களை போய் திருத்துவதற்காக அல்ல. நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த இரண்டு விஷயங்கள் வந்துவிட வேண்டும். இரண்டை எடுக்க வேண்டும், இரண்டை விட வேண்டும். இரண்டை எடுக்க வேண்டும் கையிலே, இரண்டை விட்டு விட வேண்டும். இரண்டை நாம் இதை எடுக்க வேண்டும், தொழுகையை எடுக்க வேண்டும், திருக்குர்ஆனை கையிலே எடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், திருக்குர்ஆனையும் தொழுகையையும் யார் கையிலே எடுப்பார்களோ அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் என்பதாக மாநபியுடைய மணிமொழியை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று இரண்டு விஷயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். எதை விட்டுவிட வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு விட வேண்டும். நமக்கு யாராவது தவறுகள், நமக்கு ஏதாவது தீங்குகள், தொந்தரவுகள் கொடுத்திருந்தால் அவர்களை கண்ணியமான முறையிலே மன்னித்து விட்டு விட வேண்டும். இந்த இரண்டையும் விட்டு விடணும், இரண்டை கையில எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நேர் மாறாக நம்முடைய சமுதாயம் எதை எடுக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு எதை விட வேண்டுமோ அதை கையில எடுத்திருக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், என்ன இரண்டு விஷயங்களை அவன் கையில எடுத்தால் அவன் வெற்றிக்குரியவனாக ஆகிவிடுகின்றான். அந்த குடும்பம் பரக்கத்திற்குரியதாக, வெற்றிக்குரியதாக அது ஆகிவிடுகின்றது. அந்த சமுதாயமும் வெற்றிக்குரிய சமுதாயமாக ஆகிவிடுகின்றது. எடுக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள், ஒன்று தொழுகையை நாம் எடுக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் காட்டி தந்த வழிமுறை தொழுகை என்பது எனது கண் குளிர்ச்சி என்பதாக சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள். அந்த பூமியினுடைய மேராஜ் எது தெரியுமா? ஸலாத். ஒரு மனிதன் தொழுகையில் நிற்பதன் மூலமாக அவன் இறைவனிடத்திலே உரையாடுகின்றான். அந்த தொழுகையை கொண்டு இந்த உலகத்திலே சாதிக்காத காரியங்கள் எதுவுமே இல்லை. நாம் நினைக்கின்றோம் தொழுகை தான் என்பதாக, சாதாரணமான முறையிலே அதை நாம் அசால்ட்டாக எண்ணுகின்றோம். ஆனால் அந்த தொழுகையுடைய மகத்துவம் எவ்வளவு உயர்வு மிக்கது, உன்னதம் மிக்கது என்பதை வரலாறுகளிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். தொழுகை கொண்டு என்ன செய்ய முடியும், அந்த தொழுகை என்ன செய்வது, நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். நபியினா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை துணைவியார் ஹாஜரா அம்மா அவர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது கொடுங்கோல் மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஊருக்கு செல்கின்றார்கள்.
அந்த ஊருக்கு சென்ற உடனே மன்னனுக்கு தகவல் போகின்றது, இப்படி ஒரு நபர் வருகின்றார், அந்த நபரோடு அழகிய பெண்மணி ஒன்றும் வருகின்றது என்பதாக தகவல் சென்று விடுகின்றது. இப்ராஹிம் நபி அந்த ஊருக்குள்ள வந்தவுடனே அந்த கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் நபி அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று ஆள் அனுப்புகின்றான். அது போன்று நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னன் சொல்லுகின்றார்கள். சென்றவுடனேயே அவன் கேட்கக்கூடிய கேள்வி, ஒவ்வொரு அழகிய பெண்மணி ஒன்று வந்திருக்கின்றதாமே என்பதாக கேட்கிறான். ஆம், அது என் சகோதரி. என்ன சொல்றாங்க? அது என் சகோதரி என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே நான் நடைமுறையில பார்க்கிறேன், யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சாம்ப கேப்பா, ஒரு தங்கச்சிச்சா உன் அக்கா நடந்து திரும்பியா அப்படின்னு கேட்போமா? கேட்கப்படுதா இல்லையா? அது போன்றுதான் மனைவி இல்லை, மனைவி தானியா, அது ஒரு விதமா போகும். அக்கா தங்கச்சின்னா அது ரத்த பந்தமா போயிருது. யாரும் ரத்த பந்த உறவிட்ட தப்பா நடப்ப விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். சகோதரின்னு சொல்லிட்டாங்க, சரி விட்டுருவாங்க. என்ன செய்யறா? நீ அனுப்பி வைட்டா, அதெல்லாம் பரவாயில்லை, யாரா இருந்தாலும் அனுப்பி வைட்டா என்று அனுப்பி வை அப்படின்னு யார் சொல்றா? கொடுங்கோல் மன்னன் சொல்லி சொல்லி விட்டுறாங்க. அங்கேருந்து வர்றாங்க, வந்து தனது துணைவியாரிடத்திலே சொல்லுவார்கள், இது போல் மன்னன் உன்னை அங்கு அரசவைக்கு வர சொல்லி இருக்கின்றான், உன்னை எனது சகோதரி என்பதாக சொல்லி இருக்கின்றேன், அதுபோல் நடந்து கொள் என்பதாக நினைக்கிறாங்க. துணைவியாரிடத்திலே சொல்லி அனுப்பி வைக்கின்றார்கள். சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு இங்குதான் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அவர்கள் உடனே தொழுகை நின்று விடுகின்றார்கள். என்ன செஞ்சாங்க? தனது துணைவியாரை அந்த கொடுங்கோல் மன்னன் எப்படிப்பட்டவர், அந்த மன்னனுக்கு அனுப்பிட்டு இங்கே இறைவன் முன்னிலையிலே அவர்கள் தொழுகைக்காக தக்பீர் கட்டி அவர்கள் நின்று விடுகின்றார்கள். இது போன்ற வரலாறுகள், சரித்திரங்கள் நிறைய நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அவர்களும் நமக்கு அதனை கற்றுத் தந்துள்ளார்கள். பத்ர் யுத்த களம், அந்த யுத்த களத்திற்கு செல்வதற்கு முன்பாக 2 ரக்காயத்து தொழுதுவிட்டுத்தான் கிளம்பி சென்றார்கள். நான் இங்கு மற்றொன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஹபீப் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்காகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அவர்களே என்றால் இந்த துன்யா இல்லை. அவர் உள்ளத்திலே ஒன்றை நினைத்து விடுவார்கள் என்றால், நாடி விடுவார்கள் என்றால் உடனே அல்லாஹு தஆலா அதனை செய்து முடிக்கக்கூடியவன். நிறைய உதாரணங்கள் காண்பிக்கலாம். காபத்துல்லா முதலாக அந்த பைத்துல் முகத்தத்தை முதல்ல காபத்துல்லா அமைந்து தொழுதாங்க. திரும்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? பைத்துல் முகத்தத்தை நோக்கி தொழுங்கன்னு என்ன செஞ்சா? அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கி பைத்துல் முகத்தத்தை நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நபியுடைய உள்ளம் காபத்துல்லாவின் திசையை நோக்கி நான் தொழுக முடியவில்லையே, என் உள்ளத்திலே அவர்கள் வருத்தமாக இந்த வருத்தத்தோடு தொழுகிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உடனே அந்த தொழுகையில நபியை நீங்கள் மீண்டும் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். கையின்றி துவா செய்யல, கையின்றி துவா கேட்கல, உள்ளத்தால் நினைத்தார்கள். அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தான். அதுபோன்று காபத்துல்லாவிலிருந்து வெளியேறி செல்கின்ற பொழுது மதீனாவுக்கு செல்கின்றார்கள். ஏக்கத்தோடு பார்த்தவண்ணமாக செல்வார்கள். நான் திரும்ப இந்த மக்கமா நகருக்கு எப்பொழுது நான் வருவேன் என்று உள்ள ஏக்கத்தோடு சென்ற நபிக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறி அனுப்பினார். மீண்டும் உங்களை இந்த காபத்துல்லாவை கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதாக அவர்கள் கையில் துவா கேட்கவில்லை. இப்படியாக மாணவர்கள் உள்ளத்திலே ஒன்று நினைத்தாலே போதும், அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவார். அப்ப என்ன செய்யறாங்க? பத்ர் யுத்த களம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு மோசமான சோதனையான கட்டம். அந்த சோதனையான கட்டத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த சமுதாயத்திற்கு அந்த வழியிலே வழிகாட்டியாக இருந்து சென்றுள்ளார்கள். 2 காலத்தை தொழுவிட்டு போறாங்க. அல்லாஹ் அதிலே வெற்றியை வழங்கினார் என்ற வரலாறுகளையே பார்க்கின்றோம். அது போன்றுதான் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது துணைவியாரை அந்த கொடுங்கோல் மன்னனிடத்திலே அனுப்பிவிட்டு இறைவன் முன் நின்று விட்டார்கள். பூமியினுடைய தொழுகை, பூமியினுடைய மேராஜ் தொழுகை என்று பெருமானார் சொல்லி காண்பித்தார்களே ஸல்லல்லாஹு அவர்கள், அந்த மேராஜிலே அல்லாஹ்விடத்திலே நின்று உரையாடி அங்க தொழுகை நின்றாங்க. அந்த மன்னன் ஹாஜரா மாட்ட தவறாக நடப்பதற்காக வேண்டி கையை தொடுகின்றான். கை வலிப்பு நோயால் பிடித்துக் கொள்கின்றது. உடனே சொல்லுவான், ஒரு அப்படத்தில் சொல்லி துவா செய்யுமா, நான் தெரியாம உன்னை தொட்டுட்டேன், இனிமேல் தொடமாட்டேன். என்ன செய்வாங்க? துவா செய்வாங்க, வலிப்பு நோய் நீங்கிடும். 2வது தடவையில்
அந்த ஹாஜரா அம்மா அவர்களை அந்த மன்னன் தொடுவதற்கு கையை நீட்டுகின்றான். அப்பொழுதும் அரிப்பு நோயால் கை இழுத்துக் கொள்கின்றது. இரண்டாவது தடவையும் சொல்லுமா, அம்மா நீ துவா செய்ய, நான் தெரியாம அவங்களை தொட்டுட்டேன், தொட வந்துட்டேன், இனிமே தொடமாட்டேன், துவா செய்வாங்க, மறுபடியும் அரிப்பு நோய் நீங்கிடும். மூன்றாவது தடவையும் தொடுவதற்கு கையை நீட்டுகின்றான். அப்பொழுதும் வலிப்பு நோய் வந்து விடுகின்றது, கையால் தொட முடியல. மூன்றாவது தடவையும் சொல்லுவான், எம்மா நீ உன்னை தொடவே மாட்டேன், நீ துவா செய்ய நல்லா இருப்ப. அப்ப சொல்லுமா, வலிப்பு நீக்கிடுச்சு. அப்ப சொல்லுமா, என்னிடத்திலே மனுஷியை நீங்கள் கொண்டு வரவில்லை, சைத்தானை கொண்டு வந்து விட்டீர்கள், இந்த சைத்தானை வெளியே அனுப்புங்க. அதோடு மட்டுமல்லாம அவர்களுக்கு துணையாக சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண்ணையும் கொடுத்து அனுப்பினான் என்று நாம் தப்சீரிலே விரிவுரையாக காண்கின்றோம். அந்த கடுமையான, அந்த கொடுமையான இக்கட்டான அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்தது எது? அந்த தொழுகை. இது போன்ற நிலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படும் என்றால், நாமும் சோதனைக்கு உள்ளாகி இருப்போம் என்றால், நாமும் இக்கட்டான நிலையிலே இருப்போம் என்றால், அந்த ரப்பிடத்திலே 2 ரக்காயத்து கண்ணீர் வடித்து நாம் தொழுதால் நிச்சயமாக என்ன செய்யப்படும்? அந்த தொழுகையை கொண்டு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் நீக்கும். அப்ப என்ன செய்யணும்? 2ஐ கையில் எடுக்க வேண்டும், தொழுகையை கையில் எடுக்க வேண்டும். அதுபோன்று உங்களுக்கு சோதனையான நேரம், உங்களுக்கு மிகவும் கஷ்டமான நேரங்கள், குர்ஆனை எடுத்து வைத்து போதுங்கள். அல்லாஹ் தஆலா உடைய கஷ்டங்களை, உடைய சோதனைகளை, உடைய ஆபத்துகளை அல்லாஹ் நீக்குகின்றான். இன்று நாம் பார்க்கின்றோம் மாணவியுடைய வழிமுறை. இதற்கு வரலாற்று நிகழ்வை நான் சொல்லி காண்பிக்கின்றேன். அதாவது பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர், முன்னாள் அதிபர், முன்னாள் அதிபர், அவங்க என்ன செய்யறாங்க? ட்ரெயின்ல புக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி புக் பண்ணி இருக்கின்ற பொழுது அவர்கள் ரயில்ல போறது தயாரா இருக்காங்க, புக் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சென்ற ரயில் சதிகாரர்களால் அது என்ன செய்யப்பட்டுச்சு? தவிர்க்கப்பட்டு விட்டது, விபத்துக்குள்ளாகிவிட்டது. அந்த விபத்திலே பாகிஸ்தான் அதிபரும் மரணித்து விட்டார் அப்படின்னு என்ன செய்யப்படுது? ஒரு செய்தி வருது, புரியுதுங்களா? மறுநாள் ஒரு செய்தி வருது, பாகிஸ்தான் அதிபர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகின்றார் என்பதாக. மக்கள் ஆச்சரியப்பட்டு போயிறாங்க. என்னடா அது? நேற்று நடந்த ரயில் விபத்துல பாகிஸ்தான் அதிபர் அகால மரணம் அடைந்தார். இன்னைக்கு என்னன்னா மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்றார் என்று செய்தி வருது. மக்கள் ஆச்சரியத்தோடு இருக்காங்க. அப்பதான் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றக்கூடிய அந்த பாகிஸ்தான் நாட்டு அதிபர் சொல்றாங்க, நீங்கள் கேட்ட 2 செய்திகளும் உண்மைதான். அந்த ரயில நான் புக் பண்ணியிருந்தேன், ரயில போறது தயாரா இருந்தேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கடைசி நேரத்திலே நான் எப்பொழுதும் என்னுடைய கையிலே குர்ஆனை வைத்திருப்பேன். அன்றைக்கு குர்ஆனை அவசர நேரத்தில் அவசரமா அதை வீட்டை விட்டுட்டு வந்துட்டேன், புரியுதுங்களா? அதை போய் எடுக்க சென்றேன். நான் சென்ற அந்த நேரத்திற்குள் அந்த ரயிலானது சதிகாரங்களால் அது கவிழ்க்கப்பட்டு விட்டது. பார்த்தீங்கன்னா அந்த குர்ஆன் எடுக்க சென்றார்கள். அந்த குர்ஆனின் மூலமாக அவருடைய உயிருக்கு அந்த பாதுகாப்பை வழங்கினான். எவ்வளவு பெரிய சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை அது போன்று நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இது போன்ற நேரங்களிலே அந்த குர்ஆனை எடுத்து வைத்து நாம் ஓதி ரப்பிடத்திலே துஆ செய்வோம் என்றால் நிச்சயமான முறையிலே நம்முடைய கஷ்டங்களும் நம்முடைய துன்பங்களும் நீங்கும். இதுதான் மாணவி நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை. இந்த வேலையை செய்யறதுக்கு தான் நாம் நினைச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2ஐ கையிலே எடுக்க வேண்டும். இன்றைக்கு மக்கள் இந்த 2ஐயும் விட்டு விட்டார்கள். 2ஐ விட்டுவிட வேண்டும். விட்டு கொடுப்பது நமக்கு, அதாவது ஒருத்தருடைய வளர்ச்சி ஏதோ ஒரு வகையில கல்வியில வளர்ச்சியா இருக்காரு, பொருளாதாரத்துல வளர்ச்சியா இருக்காரு, செல்வத்துல வளர்ச்சியா இருக்காரு, பதவி அந்தஸ்து நல்லா வளர்ந்து வர்றாரு. அவன் மீது என்ன செய்யப்படுது? ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமை ஏற்படுது. அவனுடைய வளர்ச்சி தாங்க முடியாம நினைச்சு அவனை எப்படியாவது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும், தடை செய்யணும். அதற்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வழியை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த காலகட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சகோதரன் தானே, நம்முடைய பூமி தானே, நம்முடைய தோழர்கள், நண்பர் தானே, இது வளர்ந்துட்டு போட்டோம் அப்படி என்பதாக நினைச்சதில்லை, விட்டுறதில்லை, அதற்கு தடையாக இருக்கின்றோம். அதுபோன்று நமக்கு ஏதாவது இடைஞ்சல்கள், துன்பங்கள், துயரங்கள் கொடுத்தால் மன்னித்து விட்டுறதில்லை, கர்வமாவே இருக்கிறது. நமக்கு பண்ணிட்டான ஒரு நேரம் வரட்டும், அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு வழி பார்த்துருவான்,
கை பார்த்துருவான் நினைச்சினான், அது ஒரு கர்வமா இருக்கா. இந்த இரண்டிலேயும் மாணவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்குகின்றது. இந்த தினம் நாம் பார்க்கின்றோம், இந்த சமுதாயம் எதை விட வேண்டுமோ அதை கையிலே எடுத்திருக்கின்றது, எதை எடுக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டதே. அதன் விளைவாக இன்று நம்முடைய சமுதாயத்தின் நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் எதை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உன்னதமான மகத்துவமிக்க வேலையை, இந்த தீனுடைய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது நபிமார்கள் செய்த வேலை. நம்மெல்லாம் வேலை வெட்டி இல்லாம கூடி உட்கார்ந்துடல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. இருந்தாலும் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய அருளை நாடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இந்த அருளை வேண்டியவர்களாக நாம் இந்த வேலையை செய்கின்றோம். அந்த அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது என்றால் அதற்கு சின்ன உதாரணம் சொல்லி காண்பிக்கின்றேன். அதாவது அல்லாஹ்வுடைய அருள் இருக்கு, மிக விசாலமானது. எப்படிப்பட்டது? நாளைக்கு மறுமையிலே 2 நபர்கள் வருகின்றார்கள். ஒருத்தருக்கு அல்லாஹ் சுவனத்தை கொண்டு தீர்ப்பளிச்சுட்டார், ஆனா அவருக்கு ஒரு நன்மை வேணும். ஒருத்தருக்கு நரகத்தை கொண்டு தீர்ப்பளிச்சாச்சு, அவர்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்கு, மித்த எல்லாம் தீமை வச்சிருக்கிறார். அப்ப ஒரு நன்மை வேணும்ல, அவர் என்ன செய்யறாரு, அந்த பயங்கரமான நாள்ல அந்த நேரத்துல அங்கிட்டு ஓடுறாரு. அத்தாட்ட போறாரு, அம்மாட்ட போறாரு, நண்பர்கிட்ட போறாரு, அங்க போறாரு. இந்த உலகத்துல நீ இல்லாம நான் இல்ல, எப்படி நீ இல்லாம நான் இல்ல அப்படின்ட்டு பிரியமா நேசமா இருந்த எல்லாருமே இருந்துட்டாங்க, அவர் கை விட்டுட்டாங்க. யாருமே என்ன செஞ்சிடல, ஒரு நன்மை கொடுப்பதற்கு முன்வரவில்லை, எல்லாரும் கை வச்சுட்டாங்க. அவருக்கு நன்மை தேவைப்படுது, நன்மையை கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த மனிதர் இங்க இருக்காரு, இங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இது மனிதர் திடீர்னு வர்றாரு, நன்மைக்காக வேண்டி, யாரும் கண்டுக்கல. இப்ப கூப்பிடாரு, வாங்க, இன்னும் எப்படி அங்கிட்டு ஓடிட்டே தெரியுது என்னங்க அப்படிங்கும் போது, எனக்கு ஒரு நன்மை வேணும், யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படியா, இந்தா நீ வச்சுக்க. என்ன செய்யறாரு, நீ வச்சுக்க. அல்லாஹ் இந்த நரகத்துக்கு தீர்ப்பளிச்சுட்டா, நரகத்துல போயிட்டோம்டா என்னோடு சேர்ந்து நன்மையும் அழிஞ்சிடும். அதனால போனா போயிட்டு போகுது, நீ என்ன செய்யப்பா, நன்மை கொண்டு நீ சுத்தத்துக்கு போ அப்படின்னு நினைச்சிடாரு. அந்த ஒரு நன்மையை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றார். சந்தோஷமா ஓடியாரார். எல்லாம் நன்மை கிடைச்சிச்சு, நன்மை கிடைச்சிச்சு. நல்லா உடல கேட்கிறேன், நன்மை அவனை கொடுத்தது யாரு அப்படின்னு. இந்த மனிதர் தான் கொடுத்தாரு. யாரை போய் கூப்பிட்டுவா. அவரை போய் கூப்பிட போனா அந்த மனுஷன் வர மாட்டேன்ட்டார். நான் வர முடியாது, நான் ஏன் வரணும், அல்ல இந்த நரகத்தை கொண்டு தீர்ப்பளிச்சுட்டாங்க, நான் இதுக்கு வரணும், நான் வரமாட்டேன்ட்டார். இங்க வந்து சொன்னார், எல்லாம் கூப்பிட்டு வரமாட்டேங்கிறாங்க அந்த மனுஷன். அப்படியா, மலைக்கு மேல உத்தரவு போட்டான், எங்க இருந்தாலும் பார்த்து அந்த மனுஷன் தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு. இங்கேயும் ஒரு கடைசியில் கோடியில் உட்காந்துட்டாரு, தூக்கி வந்தாச்சு. வந்து அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டின உடனே இந்த மனிதனுக்கு நன்மையை கொடுத்தியா, அவனுக்கு ஏன் கொடுத்த, அவன் இறக்கப்பட்ட, அவன் மீது இறக்கப்பட்ட, மீது அருள், அவன் மீது என்ன செஞ்ச, அருள் பார்வை பார்த்தேன், கருணை பார்வை நான் புரிந்து இறக்கப்பட்ட அப்படின்ற. அப்படியா, என் அடியாவின் மீது நீ இரக்கம் காட்டினாயா, இப்பொழுது நான் எனது அருளை உனக்கு நான் செலுத்துகின்றேன், எனது அருளை பெற்றவர்களாக 2 பேரும் இருந்தீங்க, சொர்க்கத்துக்கு போவோன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்மிக்க இந்த வேலையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. இந்த அருளை இன்றைக்கு நாம் இந்த தப்லீகுடைய வேலையை செய்யக்கூடிய மக்களை ஒரு ஏளனமாக பார்க்கப்படுது. நான் தாங்க ஒரு வேலை வெட்டி இல்லை, உள்ள விட்டு என்ன செஞ்சிருது, இல்லைங்க வெளியே போயிட்டாங்க அப்படி சாட்டா நினைச்சிடறான். அல்லாஹ்வுடைய அருள் நம் வாசல் தேடி நாடி வருகிறது. என்ன செய்யலாம், உதாசீனப்படுத்துறான். வீட்டை இல்லைங்க போயிட்டாங்க தப்பி போயிட்டாங்க சொல்லிடுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரியவர்கள் நாம். அல்லாஹ்வுடைய அருளுடைய அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் இந்த உலகில மாணவி காட்டி தந்த மாணவி செஞ்ச வேலை எதற்காக வேலை செய்தார்கள்? 2ஐ நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், 2ஐ விட வேண்டும். 2ஐ எதை எடுக்கணும்? தொழுகை எடுக்கணும், குர்ஆனை எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த 2ஐ கொண்டு தனி மனிதனும் குடும்பமும் சமுதாயமும் வெற்றி பெறுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 விஷயங்களையும் நாம் எடுத்து பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பையும் வல்ல ரப்பல் ஆலமீன் இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்த புரிவானாக. நாம் இதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சொல்ல வேண்டும். இந்த 2 விஷயத்தை எடுக்கணும், 2 விஷயத்தை உடனும் மக்களிடையே சொல்லணும். இதற்காக யார் தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கீங்களா? எல்லாம் திரும்பி சொன்னாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்
வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ்.